सीतापते राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष सुख सौनक भीष्मदल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ எப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் இந்த ராமநாமா ஒன்று போதும். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அந்தரங்க சாதனையே. ராமநாமா ஒன்று போதும். எதுவும் இல்லாததுக்கு ஏதோ ராமநாமா சொல்லு அப்படின்றது கிடையாது. எது இருந்தாலும் இல்லைனாலும் ராமநாமா சொல்லு அப்படின்னு தான் நம்ம பாலிசி. ஆனால் ராமநாமம் நாக்கில் வர்றதுன்றது நம்ம சங்கல்பத்தினால கிடையாது, அது இறைவனுடைய அனுக்கிரகத்தினால வருது. நான் ஏதோ பேசினே இருப்பேன், சரி இந்த குழப்பத்துலேருந்து எப்படா விடுபடுறதுன்னு அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது அந்த சந்தில் ராமநாமா சொல்லணுன்ற ஞாபகம் வராது. திடீர்னு பார்த்தா வாயில் ராம 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 ராமன். அந்த ராமராமான்றது வர்றது டக்குன்னு அந்த அஜ்ஞானத்தை அடியோடு போய்கிடும், அப்படியே அறுத்துடும், துண்டாக வெட்டிடும். அந்த அஜ்ஞானத்தை அப்படியே எரிச்சிடும். திடீர்னு எனக்குள்ளே இருக்கிற தூக்கத்தை போக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த ராமநாமம். இந்த ராமநாமம் ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடும். அது எப்படி வருதுன்னா, அது நம்ம ராமநாமம் சொல்லணும்னு நினைக்கலையே, நினச்சி சொல்லலை, தன்னாலே வாக்கில் வந்துடுச்சு ராமராமான்னு. அப்படின்னு நான் காப்பாற்றுறேன்னு வந்துடுது வாயில். இந்த குழப்பத்தில் நீ உழலாத, இந்த கஷ்டத்தில் நீ கஷ்டத்தில் அப்படியே நினச்சி வருத்தப்படாத, வருந்தாத, இந்த கஷ்டத்தில் வருந்தாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு நாக்கில் பார்த்தா ராம 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 ராமன்னு வந்துடுச்சு. என்னை அறியாமலே வந்துட்டேன் ராமநாமம். என்னவோ ஃபிலாசபி கற்றுக்கிறியான், என்னவோ பக்தி வழியில் போகிறேன், அது இது பண்ணுறேன், இதை பண்ணுறேன். இஸ்கானில் சொல்கிறாங்களே ஃபிலாசபி அது இதுன்னு நிறைய. அதை படிக்கிறேன்னு எதை படிச்சுக்கோ, ஆனால் காப்பாற்றுறதுக்கு நான் தான் ஓடியாடணும். ராமநாமா சொல்லுது, காப்பாற்றுறதுக்கு நான் தான் வந்தாகணும். நகி ரக்ஷதி துக்குருங்கிறனே, நீ அந்த வேதாந்தங்கள்லாம் ஃபிலாசபிலாம் உதவாது. கஷ்ட காலத்தில் நான் தான் ஓடியாடணும் ராமராமான்னு. இப்போ உன்னால் நினச்சா கூட நாமத்தை சொல்ல முடியல பத்தியா. இப்போ நான் கருணை காட்டி உன் நாக்கில் ராமான்னு வர வச்சிட்டேன் பத்தியா. இதுதான் அஜாமிலுக்கு வந்தது. நாராயணா அப்படின்னா அவன் நினச்சி சொல்ல, புத்திரனை நினச்சி கூப்பிட்டான். அது கூப்பிடும்படி செய்தது பகவானுடைய வேலை. ஏன்னா காப்பாற்றணும்னு கருணை உடையது நாம தான், டக்குன்னு நாக்கில் வரும்படி. அதான் சொல்கிறேன், இந்த நாமம் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் குலதூஷணம் பண்ணவன், அப்பா அம்மாவை கைவிட்டவன், கட்டின மனைவியை கைவிட்டவன், துராச்சாரத்தில் ஈடுபட்டவன், மகா பொல்லாதவன் நான், மகா பாதகி நான், வேசியினுடைய சங்கத்தினால் 10 புத்திரர்களை பெற்றெடுத்தவன், தூஷண பிராமண குலத்தையே தூஷணம் பண்ணவன். அப்படிப்பட்ட பரம மங்களகரமான இந்த நாராயணான்ற நாமம் என் நாக்கில் எப்படி வந்தது? அதுதான் நம்ம நினச்சி வர்றதில்ல. நாம யதா தத் விஷயா மதிஹி, அவனை காப்பாற்றணுன்ற பொறுப்பு பகவானுக்கு இருக்கிறதுனால அவன் வாக்கில் நாமத்தை வர வச்சு அவனை தூக்கிட்டார் பகவான். அவ்வளோ லேசில் ஆபத்து காலத்தில் ஐயோன்னு வந்துடுமே தவிர ராமான்னு வராது. அதான் பரீட்சை. அப்போது நீ பரீட்சையில் தோற்று போயிடுவ, வேறு ஏதாவது சொல்லிவிடுவேன். என்ன தான் நீ ஃபிலாசபி கற்றுருந்தாலும், நான் வேதாந்தம் படிச்சிருக்கேன் அப்படியே தலைகீழ ஒப்பிப்பேன். நான் ஸ்லோவமாக அதுக்கு அர்த்தம்லாம் தெரியும், எனக்கு பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் தெரியும். அதுவும் அந்த வியாக்கியானம், இந்த வியாக்கியானம், ஸ்ரீதர வியாக்கியானம், வம்சீதர வியாக்கியானம் எல்லாம் நான் கரைச்சி குடிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணு. ஆனால் ஆபத்து காலத்தில் என்னென்னா ஐயோன்னு ராமான்னு வராது. ஆனால் ஒன்றும் தெரியவானா,
இவ்வளோ வேதாந்தம் புராணம் இதிகாசம் அது இது எதுவுமே தெரியவானா ராமான்னு சொல்ல தெரிஞ்சா அவன் ஒரு படிப்பறிவும் இல்லாத ஒரு சண்டால குலத்தில் பிறந்தவன், அதுவும் நாய் மாம்சத்தை தின்னக்கூட ஒரு ஆச்சார அனுஷ்டானம் கிடையாது. அவனுக்கு தான் புராணம் தெரியும், வேதம் தெரியும், இதிகாசம் படிப்பறிவே இல்லாதவனாச்சு. அவன் எந்த கேள்வி ஞானமும் இல்லாதவன், ஒன்றுமே படிக்க தெரியாது. ஆனால் சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே, என்னது சவனாய கல்பதே சுவாதோபி சத்யா, நாயமசத்தில் கூட சண்டாளம் கூட ஒரு பிராமண நிலைக்கு, பிராமணனையோட உயர்ந்த நிலைக்கு சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதியுடைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது தான். எதனால் என்னாம தேய சவனானு கீர்த்தனாத்து, எந்த நாம தேயத்தை ராமான்னு சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா அது சிரவணம் பண்ண தெரிஞ்சா அதுக்கு ஒரு பிரபனாத்து, அது ஒரு நமஸ்காரம், அந்த நாமத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டான்னா அந்த நாமி பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சால் போதும். பகவான் வேலை இல்லை, பகவான் நாமம் இல்லை, அந்த ராமன் நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் வாழ்க்கை சேஃப்டி. அவன் சிறந்த பிராமணனை விட உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் பகவான். வேணப்பா அவன் சண்டாளன் தான், அபிச்சேசு துராச்சாரம், ஆனால் பஜத்தே என்னுடைய பஜனை பண்ணுறான், என் நாமங்களை அனன்ய பார்க்கும், ராம 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 சொல்கிறான். சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோசக, அவன் வாழ்க்கையில் சரியான தீர்மானத்தை எடுத்தவன், அவன் பர்ஃபெக்ட். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த ராம நாம நாக்கில் வர வரைக்கும் தான் பல குழப்பங்களில் நீ சிக்கி சின்ன பின்னமாகணும். பல விஷயங்களை பற்றி, இது எப்படி சமாளிக்க போகிற, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிற, அது எப்படி சமாளிக்க போகிற, இதை எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு அல்ப விஷயங்களை குறித்து பெருசாக கவலைப்பட்டு போகிற, ஒன்றும் இல்லாத விஷயத்தை குறித்து பெருசாக கவலைப்படுறதுக்கு காரணம் இந்த ராம நாம நாக்கில் வர வரைக்கும் வந்துச்சு. பிறகு இதெல்லாம் குப்பை, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பெருசாக்கி இது ஒரு பெரிய விஷயமா நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோன்ற வைக்கிற உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது இந்த ராமநாமம். ஒன்றும் இல்லைப்பா ராமா, இதில் என்னப்பா இருக்குன்னா இதுதான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகக்கூடியது. மரியாதை ராமன் சொல்ல அந்த வாஸ்தவமாக அந்த தூய நிலையில் அந்த உன்னத ஸ்திதியில் அந்த சொத்து சுகத்தை பற்றிலாம் அந்த குப்பையாக தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனார் இல்லையா ராமர், அந்த குணம் உனக்குள்ளே பிரகாசிக்கும். நூற்றுக்கணக்காக அவன் இப்படி பண்ணானே, அவன் கிள்ளிட்டானே, சின்ன ஸ்கூல் பசங்க மாதிரி அவன் கிள்ளிட்டானே திட்டானே அப்படின்னு அற்ப விஷயத்துலாம் ஈகோ பாராட்டின்ட்டு கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை, உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைலாம் பெரிய சண்டையாக்கி ஊதி பெருசாக்கி மனசு வெடிக்குதே, ஹார்ட் அட்டாக்கில் போயிடுறாங்களே தாங்க முடியாமல் வேதனைகளை, அது கிடையாது. எப்படி இருக்குன்னா கதஞ்சித் உபகாரிக்கு நஸ்மரதி அபகாரானாம் சதமபி, நூற்றுக்கணக்கான குற்றங்கள் ஒருத்தர் புரிந்திருந்தாலும் அந்த ஈகோவே இல்லாமல் அவளோட பழகுவாங்க. பூர்வ பாஷி, ஸ்மித பாஷி, மதுர பாஷி, ஆமாம் அப்படியேப்பட்ட புன்சிரிப்புடன் அன்பாக பேசுவார்கள். ஏன்னா அவர்களுடைய நீ குப்பை, நீ அல்பந்தான், ஈகோ நினைச்சிருந்து நீ பழி வாங்கின புத்தியில் நீ எங்களை மூஞ்சி திருப்பின்னு போகிற. ஆனால் ராம நாமம் சொல்கிறவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஆனந்தமாக எல்லாரையும் சம்மா பாவிச்சுட்டு அந்த நூற்றுக்கணக்கான அபராதங்களை பெண்ணுக்கு தள்ளிட்டு அதெல்லாம் மறந்துட்டு அவர்கள் ஒன்றுமே நடக்காதது போல் சுலபமாக பேசுவார்கள், சகஜமாக பழகுவார்கள். இதுதான் பாகவத லட்சணம். இந்த உயர்ந்த நிலை ஒன்றை தூக்கி ஹை லெவலில் தூக்கி போய் வச்சிடும். தர்ப்பணம் அப்படின்னா தர்ப்பணம்னா நான் கண்ணாடி, அந்த கண்ணாடியை, அது ஹிருதயம் என்ற கண்ணாடியை பரிசுத்தப்பட்டு ஏதோ தர்ப்பணம் மார்ஜனம், அந்த கண்ணாடி அழுக்க தொடச்சி பலன்னு அப்படி நம்ம முகத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல் இந்த ஹிருதயமானது பகவானை காண்பித்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹிருதயமாக மாறிடுமா நாமத்தினால. ஆனால் நாம ஒன்று மட்டும் போதுன்ற நிலையில் இருக்கணும். அதாமே வேறு தர்மத்தை கடைப்பிடிக்கூடாது. வேறு தர்மத்துக்கு போய் நான் அதையும் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா இந்த
நாம நிஷ்டைக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான். ராமநாம மகிமை பற்றி தான் பேசணும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச முடியும். இப்போ பாகவதம் வசதியா ராமாயண வசதியான்னு நான் சொல்ல முடியாது. இப்போ பாகவத ராமாயணத்தினுடைய சாரம் ராமநாமம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது ராமநாம நிலையில் பார்த்தா மற்றதெல்லாம் செகண்டரி தான். ராமன் நாமம் தான் ஃபஸ்ட்டு. இந்த ராமன் நாமம் இல்லாத சமயத்தில் பாகவதம் படி, ராமாயணம் படி. ஆனால் அது என்ன பண்ணோம், மயக்கி நாம நிஷ்டையிலேருந்து ஒன்று வீழ்ச்சி அடையத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம நிஷ்டையிலே இருக்கிறவங்க இந்த பாகவத்துடைய சாரம் நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபா பிரணாசனம் பிரணாம துக்க சமனகா அப்போ ராம ராமிதி பிரச்சானமாகவும் அப்படின்ட்டு ராமாயணத்தில் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்து அப்போ விஷ்ணுவர் பலம் பிரவர்த்திது, விஷ்ணுக்கே பலம் ராமநாமத்தினால் தான் உண்டாகுது அப்படின்னு வால்மீகி சொல்லியிருக்கேன். அப்போ ராமன் நாமத்தினால்தான் ராமாயணத்தில் ராவும் மகாபாரதத்தில் மாவும் சேர்ந்து ராமா, 2 இதிகாசங்களுடைய சாரமும் அதில் அடங்கி போச்சு ராமநாமத்தில் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாமே ராமநாமத்துக்குள்ளே அடக்கம்னும் போது அந்த ராமநாமத்து நிஷ்டையில் இருந்தால் போதும். ஆனால் போதும்னு தோண மாட்டேங்குது. அந்த போதும்னு தோன்ற அளவுக்கு அந்த நாம ருச்சி இவன் வரலன்னு அர்த்தம். அந்த நாம ருச்சி இவனுக்கு ஸ்ரத்தையாக இவனுக்கு ஏற்படலைன்னு அர்த்தம். ஏற்பட்டுடுத்துன்னா அதுக்கப்புறமா இதை தவிர வேறு எதுவும் திரும்பி அனன்யா சிந்தையன் வேறு எதையும் சிந்திக்க மாட்டான். ராம 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 ராமன்னா ராம ராம ராமன்னா அறுத்துடும். நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் அறுத்தெரிஞ்சிடும், தூள் ஆகிடும், எரிச்சு சாம்பலாகிடும். அஜ்ஞானத்தில் லங்கி ஆஞ்சநேய சுவாமி எரிச்ச மாதிரி மொத்தத்தை எரிச்சிடும். எதுக்கடா இந்த குழப்பங்கள்லாம், எதுக்கடா இந்த கவலைகள்லாம் தேவையில்லாது. நாம் கவலைப்படுறது எல்லாமே சத்தியமாக சொன்ன நம்புவீங்களா, குப்பை தான். எல்லாம் எரிக்கப்பட வேண்டிய குப்பைகள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று கூட முக்கியத்துவமாக இருக்காது கண்டிப்பாக பார்த்தா. இந்த ராமநாமம் சொல்கிறதுக்கு நிலைக்கு நீங்கள் உயர்ந்துட்டிங்கன்னா இந்த ராமநாமம் சொல்கிறத தவிர மற்றது எல்லாம் நீங்கள் நினைக்கிறதோ செயல்படுறதோ நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதோ எல்லாமே நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களோ நீங்கள் சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே குப்பைகளாக எரிக்கப்பட வேண்டியவைகள் மட்டும்தான். இந்த ராமநாம நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இப்போ எது பிரயோஜனம், ராமநாமம் ஒன்று தான் பிரயோஜனமானது அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு ராமநாமம் தென்பட்டுச்சுன்னு சொன்னால் மற்றதெல்லாம் குப்பைகளாக எரிக்கப்பட வேண்டியவங்களாக அவைகளுக்காக தன் காலத்தை விரயம் பண்ணி காலத்தை வேஸ்ட் ஆகிட்டேன். நான் அவைகளை சம்பாதிக்கிறதுக்கு அவளுக்காக தேடி ஓடி அந்த தேவைகள் இவங்களுடைய சந்தோஷப்படுத்தணும், அவங்களும் சந்தோஷப்படுத்தணும், அதை பூர்த்தி பண்ணணும், இதை பூர்த்தி பண்ணணும், என் மனசை திருப்தி பற்றணும், அந்த வேலைகள் இருக்குது இந்த வேலைகள் இருக்குது, அதை செய்யணும், அதை செய்துட்டு இதை செய்யணும், இதை செய்துட்டு அதை செய்யணும், அங்கே போகணும், எதிர்காலத்துக்கு தேவையான இதெல்லாம் எல்லாம் குப்பைகள். இந்த எண்ணங்கள்லாம் குப்பைகளாக எரிக்கப்பட வேண்டியவைகள் அப்படின்னு க்ளீனாக ராமநாமத்தில் வந்து நின்றுட்ட பிறகு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அப்புறம் எரிச்சிடுவீங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களில் தான் இவ்வளவு காலமும் நம்ம வீணாகிட்டோம். இவ்வளவு காலம் எத்தனை வருஷம், 50 வயசு ஒரு மனுஷன்னா 50 வருஷமும் தேவையில்லாத விஷயத்தில் தான் ஈடுபட்டான். இதுக்கு நடுவு ராமநாமம் சொன்னான் பார், பாகவதம் படித்தான் பார், ராமாயணம் படித்தான் பார். இதுதான் பிரயோஜனமான காலம். பகவத் விஷயத்தில் ஈடுபட்டது மட்டும்தான் பிரயோஜனமான காலம். மற்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத காலத்தை விரயம் பண்ணது தான். அப்போ ஈஸ்வர அனுக்கிரகத்தினால்தான் இந்த ராமநாமம் நம்ம நாக்கில் துணிக்கும். இதுதான் சிம்ம சப்தாத் மிருகா இவ, கலிதோஷங்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணக்கூடியது இந்த ராமநாமம். ராமான்ற நாமம், ராம சிந்தனை, ராமா நாம ஸ்மரணம், நாம கீர்த்தனம், நாம ஸ்ரவணம். இந்த ராம இந்த ஆர்ப்பாட்டங்கள் அது ஆஹா ஓஹோ கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் இந்த ராமநாமம் தூக்கி அடிச்சிடும். அதெல்லாம் கொண்டாட்டம் இல்லை, ராமநாமத்தில் ரமிக்கிறது தான் பெரிய கொண்டாட்டமே அப்படின்னு உனக்கு புரிய வைக்கும். மற்றதெல்லாம் இந்த ராமநாமத்தை மறக்கடித்து அந்த கொண்டாட்டங்களை நீ என்ஜாய் பண்ணுறதுன்றது ராமநாமத்தை மறக்கடிக்க செய்யக்கூடியது. ராமநாமத்தில் நிஷ்டையை உன்னுடைய நிஷ்டையை குலைக்கக்கூடியது.
நீ ராமநாமத்தில் லட்சமாக சித்திகளும் கைகூடும். பகவத் சாட்சாத்காரம் ஏற்படக்கூடிய நிலையில் உடனே உன்னை நழுவ செய்யக்கூடியது. இன்னொரு ஆன்மீக விஷயம், ஆன்மீக விஷயத்திலேயே உனக்கு மாய் உண்டு. வேறொரு ஆன்மீக விஷயத்தில் அந்த கொண்டாட்டங்களை போய் கொண்டாடலாம், இந்த கொண்டாட்டம் கொண்டாடலாம் அப்படின்னு நாம நிஷ்டை, இந்த ராமநாம நிஷ்டையிலேருந்து உன்னை நழுவ செய்யக்கூடியது. இது இந்த ரூபத்துலேயும் கலிபுருஷன் வேலை செய்வான். இல்லை தேவர்கள் கெடுப்பாங்க. வேறொரு விஷயத்தில் மயங்கி, வேறொரு தேவதைகளத்தில் மயங்கி, வேறொரு நாமசங்கத்தில் பண்ண வச்சு, இந்த ராமநாம நிஷ்டையிலேருந்து உன்னை கொலையை செய்து, வேறொரு புஸ்தகங்களை படிக்க வச்சு, வேறு விஷயத்தில் ஆர்வத்தை உண்டு பண்ணி, இப்படியும் நாமத்திலேருந்து உன்னை நாமத்தை கெடுக்க முடியும் தேவர்களால். இந்த நாம நிஷ்டையில், நாம தபஸ்லேருந்து உன்னை கீழே வீழ்ச்சி அடைய செய்ய முடியும் அவங்களால. நீ ராமநாமத்திலே போயிட்டேன்னா, இப்போது அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் பாகவதம் படி, ராமாயணம் படி, அதை பண்ணு, இதை பண்ணு, அந்த தர்மங்களை கடைப்படி, இந்த தர்மங்களை கடைப்படின்னு உன்னை சதுரடிக்கு வைக்கிறது இல்லைன்னா 5 அடி தோண்டின மாதிரி எங்கேயுமே தண்ணி வராது. ஆனால் ராமநாமம் மட்டும் போதும் நிஷ்டையாக இருக்கிறதுன்றது ஒரே இடத்துல 200 அடி தோன்ற மாதிரி உடனே தண்ணி புசுன்னு வந்துடும். அதாவது என்னென்னா, நாம நிஷ்டையிலேயே இருக்கிறவனுக்கு பகவத் சாட்சாத்காரமோ மோட்சமோ அஷ்டமா சித்திகளோ எல்லா பழங்களும் கொடுத்துனே இருக்கும் அவனுக்கு பாட்டுக்கு. ஆனால் நாம நிஷ்டையிலேருந்து நழுவி நான் கொஞ்சம் பாகவத்தில் மயங்குறேன், கொஞ்சம் ராமாயணத்தில் மயங்குறேன், நான் அந்த ராமநாமம் சொல்ல, கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா சொல்ல, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். இப்போ நானே கூட அதுதான். ஆனால் உண்மையை சொல்லி தான் ஆகணும். நானே கூட ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன். ஆனால் நாமத்தில் அந்தரங்க சாதனை ராமநாமம் வச்சுருக்கேன், அது இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நானும் குற்றவாளி தான். குற்றவாளினா எந்த மற்ற விஷயத்தில் மனசு மயங்குதே ராமநாமத்தை விட்டு அப்படின்னு அந்நிய விஷயத்தில் போச்சுன்னு சொன்னாவே இது 5 அடி தோன்ற மாதிரி தான். ஒரே இடத்துல 200 அடி தோன்றதை விட்டுட்டு 5 கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வாய் வைக்கிறது, இங்கே கொஞ்சம் வாய் வைக்கிறது, அங்கே கொஞ்சம் தோண்டி கொஞ்சம் தண்ணி வருமானு பார்த்துட்டு அது வரல, அடுத்தது இன்னொரு அடி, இன்னொரு 5 அடி, இன்னொரு 5 அடி, இன்னொரு 10 அடி தோண்டிட்டு தண்ணி வரல, தள்ளி வரலன்னு சொல்லிட்டு வர்றது. ஆனால் ஒரே இடத்துல ஆழமாக 200 அடி தோண்டும் போது புஷ்ஷுன்னு அப்படி பீரிட்டு தண்ணி அமிர்த பிராயமான தீர்த்தம் வந்துடுற மாதிரி ஒரே நாமநிஷ்டையில் ராமநாம நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் குறுகிய காலத்திலேயே பெரிய பலன்கள் அவங்களுக்கு சித்திக்கும். அது பொறுமை வேணும், ஆனால் தீவிர விடாமுயற்சி வேணும். ராம 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 ராம் போர் அடிக்கும், கண்டிப்பாக போர் அடிக்கும். நான் சொல்கிறேனே, போர் அடிக்காமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப போர் அடிக்கும். ராமன் சொல்கிறது போர் அடிக்கும். பகவானை நினைக்க முடியலன்னா கூட நீங்கள் பரவாயில்ல, பகவான் நினச்சிருந்தா நாம சொல்லணும், ரொம்ப விசேஷம். நினைக்க முடியலனாலும் நாமத்தை சொல்லுங்கள். குற்றம் செய்தால் கூட நாமத்தை சொல்லுங்கள், நாமே பரிகாரமாக பண்ணிடும். நீ பாகவத பச்சாரம் பண்ணியிருந்தால் கூட ராமநாமத்தை சொல்லு. அந்த ராமநாமம் பாகவத பச்சாரத்தை கூட சரி பண்ணி அந்த பாகவதத்தில் உன்னை மன்னிப்பு கேட்கும்படி ஏற்பாடு பண்ணிடும். ராமநாமத்தினால தீர்க்க முடியாத பாவம் எதுவுமே கிடையாது. அந்த பாகவத அபச்சாரத்தையும் போக்கிடும் ராமநாமம். ஆனால் அதை கூட போக்காதுன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பாகவத அபச்சாரத்தை கண்டிப்பாக பாகவதத்தில் போய் சமாபனம் கேட்டுக்கணும், மன்னிப்பு கேட்டுக்கணும், இல்லை மானசீகமாவது கேட்டுக்கணும். கண்டிப்பாக எந்த பாகத்துலையும் பகைச்சிட்டு நம்ம பக்கத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு, இந்த நாம 10 அஃபென்ஸ் சொல்கிற நாமத்துக்கு பூர்ண பலன் கொடுக்கறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய 10 அபராதங்கள். அந்த 10 அபராதங்கள் யாரிடத்தில் நெருங்காதுன்னா, தொடர்ந்து இடைவிடாமல் அகண்டமாக நாம சொல்கிறவங்கள இந்த 10 அபராதங்கள் பாதிக்காது. எந்த பாகவத அபச்சாரமோ எந்த வித நாம அபச்சாரமோ இந்த நாம சொல்கிறவங்கள பாதிக்காது அப்படின்னு தான் ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நீ பாகவத அபராதம் வந்தால் உன் நாக்கில் நாமாவே வராதே. ஃபஸ்ட்டு உனக்குள்ள பாகவத அபராதம் இருந்தால் நாமே வராது. ஃபஸ்ட்டு உன் நாக்கில் பகவான் நாக்கில் நாம வரவிட மாட்டானே. உனக்கு ராமராமன் வருதே, அதுவே உனக்கு பரிச்சயம், அதே உனக்கு பரீட்சை, அதே உனக்கு நிதர்சனம், உனக்கு எந்த அபராதம் இல்லைன்றது. அப்போ இடைவிடாது நாம சொல்கிறேன்னு சொன்னால் கொஞ்சமாக தடங்கள் ஒன்று விட்டு போகுதுன்னு அர்த்தம். தடங்கள் இல்லாதவங்க தான், அபச்சாரம் இல்லாதவங்க தான் நாம சொல்ல முடியும்னு ஒரு தர்மம். ஓகே, நாம சொல்கிறவங்களுக்கு அபச்சாரம் இருக்காதுன்றது முதல் புரிஞ்சிக்கணும். இடைவிடாமல் நாம கீர்த்தனீய சதா ஹரிஹி
எப்போ நாம சொல்கிறவங்களுக்கு அபராதங்கள் இருக்காது, அதை புரிஞ்சுக்கணும். அபராதங்கள் விட்டவங்களால் தான் சதா நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும். அப்போ சதா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க அப்போ அபராதங்கள் விட்டவங்களாக தானே இருக்கணும். அப்படி எடுத்துக்கணும். உல்டா அன்வயம் வெதிரேகம். அப்போ நாம் தொடர்ந்து ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். வாங்க சாமி, நீங்கள் வருஷத்தில் ராம ராமன்றீங்க, அவத்த பாகவதம் வசதிந்தாங்க, குருஷிட பரம்பரை வசதிந்தாங்க. ஆமாம், ஒரு விதத்தில் அதெல்லாம் வசதி இல்லை, அந்த விதத்தில் அது வசதி. ஆனால் ரொம்ப சுலபமானது, எல்லாத்த விட வசதி ராமநாமம். ராமநாமம் மட்டும் நான் எங்கேயுமே சொன்னதில்லை. இப்போ குருஷிட பரம்பரை வசதினாலும் ராமநாமலாம் மட்டும் அது வந்து நான் என்னையுமே சொன்னதில்லை. அந்த குருஷிட பரம்பரையில் சொல்கிற பாகவதம் வசதி தான், ராமாயணம் வசதி தான். ஆனால் அதை விட வசதி ராமநாமம். இது ரொம்ப டாப். அப்படி தான் சொல்லியிருப்பேன். இது வசதி இல்லை, இதை மட்டும் தட்டிட்டு நான் அதை சொல்லிட மாட்டேன். பாகவதர்ம வசதி ராமநாமம் போதாதுன்னு நான் சொன்னதே கிடையாது. அது வசதி தான், ராமநாமம் வசதி தான். ஆனால் ராமநாமத்தை விட வசதி எதுவுமே கிடையாது. அது முதல் புரிஞ்சிடும். பாகவதர்ம வசதி தான், குருஷிட பரம வசதி தான், இஸ்கான் வசதி தான், அந்த கட்டுப்பாடு எல்லாம் ரொம்ப சூப்பர் தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை விட வசதி ராமநாமம், அதை விட வசதி ராமநாமம். இது நான் எங்கேயுமே குறைச்சி பேசுறதில்லை, இதுதான் உண்மை. அன்றைக்கி சொல்கிறது தான் இன்றைக்கி சொல்கிறேன். ராமநாமத்துக்கு சமமாக எதுவுமே கிடையாது. நிரஸ்த சாம்பியாதிசயேன, இதுக்கு சமமும் கிடையாது, இதுக்கு மேற்பட்டதும் கிடையாது. சமமே இல்லைன்னா மேற்பட்டது எங்கே இருக்கும் போது? ராமநாமத்துக்கு மேற்பட்டது. அதனால் தொடர்ந்து ராம 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 ராம. எல்லாம் குப்பைகள் தான். இந்த ராமநாமத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் குப்பைகள் தான். ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியவர்கள், எரிச்சு சாம்பலாக ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அத்தனையும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத இதெல்லாம் ராமநாம நாக்கில் படுற வரைக்கும் தான். எப்போ ராமநாமம் உன் நெஞ்சில் வந்துச்சோ, நாக்கில் வந்துச்சோ, இனிமேல் அது பார்த்துக்கும் உன் லைஃப்பை, அது எடுத்துக்கும். உன்னை எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். உன் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல்ட்டு கஷ்டங்களே கிடையாது. ராமநாமத்தை எழுதுகிறேன், ஆனால் எனக்கு கஷ்டங்கள் வந்துன்னு இருக்கு. நாமநாமத்தை சொல்லு, வாய் திறந்து சொல்லு, உறக்க சொல்லு. ராம 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 ராம. வெக்கத்தை பார்க்காத, ஹதத்ரபப்படன்னு வெக்கத்தை விட்டு நாமத்தை சொல்லு. வேறு எதுவும் உன்னை காப்பாற்றாது, வேறு எதுவும் உன்னை காப்பாற்றாது. எதுவுமே ஒன்று இந்த ராமநாமம் மாதிரி காப்பாற்றவே காப்பாற்றாது. மற்றது எல்லா சிந்தனைகளும் அஜ்ஞானமாக தள்ளப்பட வெட்டி எறிய வேண்டியவைகள். தேவையில்லாதெல்லாம் நீயா போட்டு குழப்பிப்ப, நீயா உன்னை வருத்திப்ப. அப்புறமா இந்த எனக்கு பகவான் என்னை கைவிட்டான்னு சொல்லுவியா? எந்த விதத்தில் நியாயம்? நீயா ஒன்று உள்ளே வாங்கி போட்டுக்கின்னு குத்துதே குடையுதுன்னா யார் பொறுப்பு இது? உடனே பகவான் ராமர் என்ன காப்பாற்றல, ஏன் இதை போல் சொல்கிறேன்? அத்தனை ஃபஸ்ட்டு அது போல் நினைக்கிறதே முதல் நிறுத்திட்டு பிரயோஜனமாக பண்ணணுன்னா, ஒருபடியாக பண்ணணுன்னா உட்காந்து ராமநாமம் சொல்லு. இதுதான் நீ ஒருபடியாக பண்ண வேண்டிய ஒரே விஷயம். ராம 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 ராமான்னு சொல்லு. இதை விட வேறு பெரிய உபதேசம் உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. 1000 தியான யோகம் ஞான யோகம் அது இது எல்லாம் இருக்குது, எல்லாம் குப்பை. சர்வதர்மான் பரித்யஜ்ய, தூக்கிப்போடு. இந்த ராமான்ற நாம சொல்கிற யோகம்தான் சிறந்த மாம் ஏகம் சரணம் வரைச்சேன். இதுதான் அகம்தா சர்வ பாபிப்பி. இந்த பாபகத்துடைய பலனாக தான் இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிறேன். அத்தனையும் எரிசி சாம்பல் ஆய்க்கிறேன். உன்னை விடுதலை பண்ணுறேன். மோக்ஷ ஈஷியா, மோக்ஷனா விடுதலை. உன்னை எல்லா பாவங்களும் உன்னை விடுவிக்கிறேன், உன்னை விடுதலை பண்ணுறேன். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மாசுச்சாக இனிமேல் கவலையே கிடையாது. நாம சந்தோஷம், நாம ரம்யம், நாமத்தில் ராமனான்ற நாமத்தில் ரமிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. அது மட்டும்தான் அவன் வேலையே. வேறு எந்த வேலையும் கிடையாது உனக்கு. எந்த பொறுப்புகளும் கிடையாது, எந்த கடமைகளும் கிடையாது உனக்கு, எந்த கடன்களும் கிடையாது உனக்கு.
ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ராமானந்தம் மட்டும்தான். ராம 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 தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா ராமநாமம் கிடைச்சிச்சுல, அந்த தைரியத்தில் சொல்கிறேன். அதை அப்படி பண்ணிடணுன்றதுக்காக தைரியமாக சொல்கிறேன். ராம ராம ராம, எதெல்லாம் உனக்கு பிரதிகூலமாக இருந்தால் அதெல்லாம் அனுகூலமாக மாற்றி கொடுக்கும் ராமநாமம். எதெல்லாம் உன்னை கண்ணில் விரல் விட்டு அடித்தோ, எதெல்லாம் உன்னை படாத பாடு தைச்சோ, அதெல்லாம் உனக்கு அனுகூலமாக மாறுறதை பார்க்கலாம். அப்படி அனுகூலமாக ஆகலைன்னா அவர்களை அடங்கி போகிறதையும் நீ பார்க்கலாம். அந்த எதிராளிகள்லாம் கர்ஷதி அவரெல்லாம் இழைச்சி போகிறத நீ பார்க்கலாம். ராமன் நாம சொல்கிறவர்கள் ரொம்ப வசதி. அவரிடத்துல எதிரிகளுடைய பாட்சா கூட பலிக்காது. அப்படி எதிரிகளாக இருக்கிறவங்களையும் அனுகூலமாக மாற்றி கொடுக்கும் ராமநாமம். அப்படி அனுகூலமாக ஆகலை, அவர்கள் இழைத்து விடுவார்கள். முன்ன வந்து ராமநாமா சொல்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது ராமநாமம் பார்த்துக்கும். ராமநாமம் என்ன செய்யணுமோ அதை செய்யும். அந்த எதிராளிகளுடைய சாபங்களோ தூஷணங்களோ அதெல்லாம் அவர்களுக்கே திருப்பி சேருமே தவிர உன்னை வந்து பாதிக்காது. ராமநாமம் சொல்கிறவங்கள பாதிக்காது. ஆமாம், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு எதிராக அதெல்லாம் செயல்படாமல் தூளாக்கிடுவார் பகவான் ராமர். அதெல்லாம் நிர்மூலமாக்கிடுவார் பகவான். தன்னுடைய பானங்களால் பொடி ஆக்கிடுவார். அவருடைய சூழ்ச்சிகள், அவருடைய திட்டங்கள், உன்னை கெடுக்கக்கூடிய, உன்னை அழிக்கிறதுக்காக அவர் செயல்படக்கூடிய எல்லா விதமான திட்டங்களும் தவிடுபொடி ஆக்கிடுவார் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. தன் பானங்களால் பொசிக்கிடுவார். கடைசியில் அவர்களுக்கு தான் அது வினையாக முடியும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்து பாதிக்காதபடி இந்த ராமர் தன் நாமத்தினால் உன்னை காப்பாற்றுவார். நம்புறீங்களா? இது நம்புறீங்களா? சத்தியம். சத்யஹே சத்யஹே ராம் நாம் சத்யஹே. ஒரே விஷயந்தான், ரெண்டாவது விஷயம் கிடையாது. ராம 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 சொன்ன தூக்கம் வருதுப்பா, தூங்கிடு. தூக்கம் வந்தால் தூங்கு. போர் அடிக்கட்டும். போர் அடிச்சு சகிச்சிக்கோ. அந்த போர் அடிக்கிறத சகிச்சிக்கின்னு நாம சொல்லி நேப்போம். தூக்கம் வந்தால் தூங்கிடு. தூங்கி எழுந்து மறுபடியும் நாம சொல்ல ராமநாமத்தை விடாத. ராமநாமம் சொன்னால் ஒரே கொட்டாவியாக வருது. கொஞ்சம் உடனே தூக்கம் வந்தது, அப்படி கொட்டாவி வருது. ராமநாமம் போக போர் அடிக்குது, தூக்கம் வந்தது. நல்லா கொட்டாவி விடு, நல்லா தூங்கு, மறுபடியும் எழுந்துக்கும். எழுந்து மறுபடியும் ராமநாமம் சொல்லு. இல்லை பசி எடுக்குது, என்ன பசி எடுத்தால் சாப்பிடு, திருப்பி ராமநாமம் சொல்லு. மறுபடியும் தூக்கம் வருது, தூங்கு, மறுபடியும் எழுந்து ராமநாமம் சொல்லு. இப்போ பசி எடுக்கிறது இல்லையே, அதான் ராமநாமம் சொல்லு. பசி அடக்கிச்சா? இப்போ தூக்கம் வர்றது இல்லையே, பசி எடுக்கல, தூக்கம் வரல. எப்படி ஜெயிச்ச? ராம நாமத்தினால ஸ்ரீ ராம ஜெயம். எனக்கு ஜெயம் இல்லை, ஜெயத்ததிபலோ ராமஹா. ராம நாமத்தினால் இந்த பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் ஒரு நாள் போட்டு வாட்டியிருந்தேன். நிறைய சாப்பிட்றது, நல்லா தூங்குறது அப்படின்னு இருந்தது இல்லையா? சோம்பல்தனம் உண்டாச்சு இல்லையா? மந்த புத்தி, அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அளவாக சாப்பிடுவேன், அமோகமான ஆனந்தத்தை அனுபவிப்பேன். எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. ஒரு தர்மாத்மாவாக நீ பிரகாசிக்கிறத பார்க்கலாம். இந்த ராமநாமம் உன்னை பக்குவப்படுத்திடும். ராமநாமம் புத்தியோகத்தை கொடுக்கும். ராமநாமம் உன்னை எங்கே என்ன பேசணும், எப்படி தன்மையாக வரைக்கணும், உன்னை எங்கே காப்பாற்றணும், எப்படி உன்னை ரட்சிக்கணும், எல்லாம் ராமநாமத்துக்கு தெரியும். நீ ஒன்று செய்ய வேண்டியதுன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ராமநாமத்தை விடாமல் நாக்கில் சொல்லிகிட்டே இருக்கிறதுல மட்டும்தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஒரு நிமிஷம் தோணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு தொடர்ந்து ராம 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 ராமன்னு வாய் வலிக்க நான் சொல்லின்னு இருந்தால் தான் பகவான் பலன் கொடுப்பானா? அதுவே சிரமமாக தோணும். இவ்வளோ கடினமான சாதனை நான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ராமநாமத்தை நீ கொஞ்சமாக விட போகிறேன்னு அர்த்தம். ராமநாமத்தை விட போகிறேன்னு அர்த்தம். நான் தொடர்ந்து ரொம்ப நேரம் நாமநாமம் சொல்லியிருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இவ்வளோ கடினமாக நிறைய நாமம் சொன்னால் தான் பகவான் கிடைக்கல. ஒரு 2 நாமம் சொன்னால் கூட பகவான் கிடைச்சிடும். எப்படி மைண்டு வந்து குரங்கு மனசு டக்குன்னு ஒரு 2-3 ஒரு 10 நாமம் சொன்னால் போதும்.
ஒரு 100 நாமம் சொன்னால் போதும். எப்படி பரத யோகீஸ்வரர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பூஜைகள் நிஷ்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாரோ, எதனால்னா மானை போஷிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால, அந்த மான் மேலே உள்ள பட்டுத்தனால எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பூஜைகளை பகவத் பக்தியை குறைச்சிட்டாரோ, அது மாதிரி நமக்கு வெளி அலுவல்கள் உலக ஆசைகள் ஆனது நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த நாம நிஷ்டை 24 நேரம் நாம சொல்லிட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ நாம சொன்னால் தான் பகவான் பலன் கொடுப்பான் இல்லையே, கொஞ்சம் நாம சொன்னால் கூட பலன் கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குறைச்சிடும்னு நினைப்போம். அது என்னன்னா 2 நாமம் 5 நாமம் ஒரு 2 நாமம் ராமநாமம் சொன்னால் போதும் அப்படின்ற நிலை கொண்டு வந்து விட்டுடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இவ்வளோ நாம சொன்னால் தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே. 24 நேரம் நாம சொல்லிருந்தால் நம்மளால் முடியாது. தொடர்ந்து வாய் வலிக்கல எவ்வளோ நேரம் நாம சொல்லுது. அப்போது இவ்வளோ சாதனை கடினமாக இது போல் கடினமான சாதனை இதுவே கடினமான சாதனையாக மாறிடும். நினைக்க தோணும். ராமநாமா தொடர்ந்து சொல்கிறதையே பார்த்தா இவ்வளோ நேரம் ராமநாமா சொல்கிறோமே, இது கடினமான 3 மணி நேரம் ராமன்னு காத்துறமே, இது எவ்வளோ பேர் கடினமான சாதனை. இவ்வளோ கடினமான சாதனைலாம் சொல்லலையே நம்ம சாஸ்திரங்களில். சிம்பிளாக பகவத் பக்தி பண்ணி 2 பாகவத் 2 ஸ்லோகம் படித்து சிம்பிளாக பூஜைகள் 2 புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணிட்டு போனால் போதுமானது. அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும், ஒரு 1 hour பகவத் பூஜைக்கு. அப்போ தான் மற்ற அளவுகள்லாம் பார்த்துக்க முடியும். அதனால் தொடர்ந்து ராமநாமெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி நமக்குள்ளே என்ன பண்ணுவோம், ஒரு சமாதானப்படுத்திக்கின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறோம். அப்போது இதுதான் கலிபுருஷன் உனக்கு போகிற திட்டம். உன் வாக்கில் ஒழுங்காக ராமநாமம் தொடர்ந்து வந்துன்னு இருக்கும். ஆனால் பார்த்தா இவ்வளோ நாமம் சொல்லணுமா, இவ்வளோ சிரமம் பண்ணணுமா இந்த நாமத்துக்காக அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா சாதனை தடைப்பட்டுரும். ஜாக்கிரதை. இங்கே தான் தேவர்கள் இல்லாட்டி கலிபுருஷன் நம்மளை கெடுக்கிறதுக்கு வேலைகள் செய்கிறார். கொஞ்சம் பூஜைகள் பண்ணுமே, கொஞ்சம் பாகவதம் படிப்போமே, ஆமாம் அதில் டைம் பஸ் சொல்லணும் போதும். மற்ற விஷயத்துலாம் கொஞ்சம் ஒரு மணி நேரம் நாம சொன்னால் போதும். இல்லை இத்தனை மாலை ஒரு 108 மாலை நாம சொன்னால் போதும். அவள் தான். அதாவது அதை லிமிட்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அது மற்றதெல்லாம் அன்லிமிட்டாக செய்யணும். பகவான் நாமத்தை மட்டும் லிமிட்டாக வச்சுக்கணுமா. இது போல் புத்திலாம் தோணும். நீங்கள் பார்த்தா ஒரு டைமில் நான் இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் அனுபவித்தேன். தொடர்ந்து நாக்கில் வந்துனே இருந்தது. இவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஒரு நாமத்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடலாம். ஒரு மணி நேரம் நாம சொன்னாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டா போதும். அப்படி தான் நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாயங்காலம் ஒரு 4லேருந்து 6 மணி வரைக்கும், இல்லை 4லேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நாம சங்கீர்த்தனம் வச்சுக்கலாம். 10 பேரை கூப்பிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு. மற்ற நேரத்தில் மற்ற அலுவலாம் பார்த்துக்கலாம். மற்றவரெல்லாம் மனசை கெத்துக்கலாம். மற்ற நேரத்தில் மனசை அழுக்காய்க்கலாம். இந்த 1 மணி நேரம் மட்டும் நாமத்தினால் பரிசுத்தப்படுத்திக்கலாம். என்ன இது முட்டாள்தான். இடைவிடாமல் நாமத்தை சொல்லிகிட்டே உனக்கு இதில் என்ன குறைஞ்சி போச்சு, உனக்கு இதில் என்ன கௌரவ குறைச்சி, இதில் என்ன சக்தி குறைஞ்சி போச்சு. நாக்கு வறண்டு போச்சு. நாக்கு வறண்டு போனால் ரெஸ்டடு தண்ணி குடி, அவன் மறுபடியும் நாமத்துக்கு வந்துடு. நம்ம நோக்கம் உண்மையிலேயே செய்யணும்னு லட்சியம் இருந்தால், ஆர்வம் இருந்தால் நாமத்தை விட மாட்டேன். நீ விடணுன்ற நோக்கத்திலேயே நீ நாமத்தை சொன்னால் சீக்கிரம் மொத்தத்தையும் விட்டுருவேன். 1 மணி நேரம் கூட சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சிக்கணும். புத்தி அலைப்பாயும், உன்னை ஏமாற்றும், உன்னை கவுத்துடும். இது இவ்வளோ நாம சொல்லணும் அவசியம் இல்லை, 1 மணி நேரம் சொன்னால் போதும், இத்தனை மாலை சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக மாற்ற நினைக்கும் அது. ஏன்னா எல்லை தாண்டி போயிட்டா நீ பெரிய பலன்களை அனுபவிச்சுடுவே. இது அதனால தான் சொல்கிறார். தெய்வமே சைதன்ய மகாபிரபுவே சொல்கிறாரு ஹரிதாஸ் தாகூரை, நீங்கள் 3 லட்சம் ஹரே கிருஷ்ணா நாமம் சொல்லணும் அவசியம் இல்லையே, நீங்கள் நாமத்தை குறைச்சிக்கலாமே அப்படின்றார். முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வயசான காலத்துலேயும் ஹரிதாஸ் தாகூர் 3 லட்சம் நாமம் சொல்லாமல் இருக்க மாட்டார். தொடர்ந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். சைதன்ய மகாபிரபுவே சொல்கிறார். நாம பிரச்சாரம் பண்ணக்கூடிய அவரே சொல்கிறாரு, நீங்கள் நாமத்தை ஹரிதாஸ் தாகூரை பார்த்து சொல்கிறார். ஹரிதாஸ் தாகூரே, நீங்கள் நாமத்தை குறைச்சிக்குங்க, உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு இல்லை, முடியல, நாமத்தை குறைச்சிக்குங்க. அது நடக்கவே நடக்காது. நாமத்தை நான் 3 லட்சம் நாமம் ஒரு நாளைக்கு சொல்கிறதுன்னு நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நாக்கில் இருக்க வரைக்கும் நாம வந்துகிட்டே இருக்கும். நாக்கு இருக்குது, நாம இருக்குது, பின்பு கவலை இருக்குது. இந்த நாமத்தை நான் குறைச்சிக்கவே மாட்டேன். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இதுக்கு பண்ணிக்க மாட்டேன். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன். அதில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு ஹரிதாஸ் தாகூர் கடைசி வரைக்கும் அப்படி நாம நிஷ்டையாக இருந்தார் இல்லையா. அதனால தான் சைதன்ய மகாபிரபு
அவரை தூக்கி தோல் மேலே வச்சு கொண்டாடி கொண்டாடி அப்படியே ஆடின்னு பாடின்னு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம அப்படி பகவான் நாமத்தை சொல்லி ஆடி பாடின்னு கொண்டாடி பகவானே தூக்கி கொண்டாடுறாருன்னா அந்த ஹரிதாஸ் தாகூர் எப்படிப்பட்ட நாம நிஷ்டை உடையவர். நாமாச்சாரியா ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய், நாமாச்சாரியா ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய், நாமாச்சாரியா ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய், கௌரநிதாய் கி ஜெய். அப்படிப்பட்ட பாகவதர்கள் நாம நிஷ்டையில் இருந்தவர்கள். அப்படியேப்பட்ட ஸ்ரீராம் ஜெயராம் சமத்த ராமதாஸ் அனவரதமும் 13 லட்சம் கோடி நாமத்தை ராம நாமத்தை ஜெபி சொல்லிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதுக்காக கொஞ்சம் நாமத்தை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடலாம், இதுக்காக விட்டுடலாம் நாமத்தை, அதுக்காக விட்டுடலான்னு நினச்ச அப்போவே வீழ்ச்சி அடைஞ்சிட்டுனார். எந்த சூழ்நிலையிலையும் ராம நாமத்தை விடக்கூடாது, கூடவே கூடாது. இது நானே இது உங்களுக்கு சொல்லலை, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்லிக்கினேன் அப்படின்னு ஒரு காமெடியில் சொல்லுவாங்களே, நான் பி கேர்ஃபுல் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கினேன் அப்படின்னு, அதே தான் எனக்கும். இது என்ன சொல்லிக்கிறேன், என்ன கேர்ஃபுல் ஆக்கிக்கிறேன். உங்களுக்கு சொல்லலை, இது எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ராம 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 இதெல்லாம் பாருங்கள். தகுதியே இல்லைன்ற அஜாமிலன் என் நாக்கில் இந்த மங்களகரமான நாம எப்படி வந்தது? என் நாக்கில் தகுதியே இல்லை, இந்த நாக்கு சொல்ல தகுதியே இல்லை, நரகத்துக்கு போக வேண்டியவன் நிச்சயமாக. அப்படியேப்பட்ட என் நாக்கில் இந்த பரமங்கலகரமான ராமா வந்ததே. கிருஷ்ணா, இவ்வளோ கருணை உடையவனா நீ, நாராயணா உன் நாமத்தை என் நாக்கில் வர வச்சுட்டியே. இனி இந்த வேசிய சங்கம் கூடாது, இதெல்லாம் துஷ்டர்கள், இதெல்லாம் பிரயோஜனமற்றது, இவ்வளோ காப்பாற்றுதான் காலத்துக்கு 88 வருஷம் வேணாகிட்டேன். அதனால் கங்கை கரையில் போய் கீர்த்தனாதிபிகி பகவான் நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து பாடி 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 அது யோகம் கைகூடி அவருக்கு அந்த ஆத்மனிஷ்டையில் போய் அது விமானம் அந்த விமானத்தில் ஏறி அஜாமிலன் மோட்சம் அடைகிறார் அப்படின்னு பார்க்கணும். நாமத்துக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, எந்த ஆச்சார அனுஷ்டானமும் தேவையில்லை. நீ குளிக்க கூட வேண்டாம், நீ எதுவும் நியமனிஷ்ட கோயிலுக்கு போக வேண்டாம், எதுவும் உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்துல இருந்தபடி ராம 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 சொல்லி கொண்டிருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை சேஃப்டி. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை சின்னாபின்னமாயிடும். இதெல்லாம் அப்படியே கருவறுத்தணும். எதை? இந்த அஜ்ஞானத்தை அப்படியே அடியோடு கருவறுத்தணும். தாபத்திரயங்களை உன்மூலனம் வேரோடு பிடுங்கி எறிஞ்சிடும் கஷ்டங்கள் எல்லாம். அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த ராம நாமம். இது அவ்வளோ வசதி, இது தாரக மந்திரம். பரபிரம்மம் சொல்கிறாங்க, பரபிரம்மத்தோட வசதி, பகவத் ஸ்வரூபம் இது ராமநாமம். சொல்லும் பார்க்கலாம். சொல்லும் ராமநாமத்தோட வசதி ஒன்று இருக்குதுன்னு சொல்லும் பார்க்கலாம். எந்த சாஸ்திரிகளாவது அப்படி சொன்னால் உடனே நான் புஸ்தகத்தை கொண்டு வந்துடுவேன். எது? ஸ்ரீ பகவன் நாம ரசோதயம். எந்த பண்டிதர்களும் வாய் திறந்து பேச மாட்டாங்க, இதை வச்சு அடிக்க முடியும். என்னால் இல்லை வேதங்களில் என்ன சொல்லியிருக்கு, உபநிஷத்துக்கள் என்ன சொல்லியிருக்கு, எல்லாத்துலேயும் போய் பாருங்கள். எல்லா சாஸ்திரங்களையும் மொத்த சாஸ்திரங்களுடைய சாரம் ராமன் நாமம் அப்படின்னு ரசோதயத்தில் பிரகடனமாக பல நிதர்சனங்களை பகவத்கீதையிலிருந்து வியாக்கியானம் எடுத்து, விஷ்ணுதாசனம் வியாக்கியானம் எடுத்து, மகாபாரதம் ராமாயணத்திலிருந்து வியாக்கியானம் எடுத்து அழகாக புட்டு 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 வைக்கிறார். எல்லா புராணங்களிலிருந்தும் எல்லா புராணங்களுடைய சாரமாக தான்ன்றது ஒவ்வொரு புராணங்களுடைய சில புராணம், அதான் எல்லா புராணமும் இல்லை, சில புராணங்கள் மேற்கோள் காட்டி நம்ம நிரூபிக்கிறார். படித்து பாருங்கள் ரசோதயத்தை. அப்படி நாமநிஷ்டை ஏற்படணும்னா ஸ்ரீ பகவன் நாம ரசோதயத்தை படித்தே ஆகணும், படிக்கணும் நிச்சயமாக.
அவர் இப்போ ஸ்ரீ பகவநாம போதேந்திரருடைய அனுக்கிரகத்தினால தான் இந்த ராமநாம நிஷ்டை நமக்குள்ளே நிஷ்டை ஏற்படும். இல்லைன்னா விட்டுடுவோம், கொஞ்ச நாள் சொல்லுவோம் விட்டுடுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும். அதாட்டி மாம்பழத்தில் ராமநாம சொல்லுவோம் நினச்சிக்கலாம். அதை விட பெஸ்ட்டு ஸ்ரீ பகவநாம போதேந்திரர் நினச்சிக்கிறது. ராம 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 இடைவிடாமல் நாமா சொல்லி கொண்டிருப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த தர்மமாக சொல்லப்படுகிறது. அதுதான் அனன்ய சிந்தையந்தோ. வேற என்ன? அந்நிய சிந்தை இல்லாமல் எப்பொழுதும் இருக்குன்னா பகவான் நாம சொல்கிறத தவிர வேறு என்ன பண்ண முடியும்? வேறு சிந்தனை இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ண முடியும்? பகவான் நாம சொல்கிறத வேறு என்ன பண்ண முடியும்? நாமமே சிந்திச்சுக்கோ, ராமரை சிந்திச்சுக்கோ. இல்லாட்டி சீதாராமனை சிந்திக்கிறது கஷ்டமாக இருந்தால் கிரீட குண்டலோடு அவங்க என்னென்ன அலங்காரப்பட்டிருக்காங்க அதெல்லாம் தரிசனம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீ நாமத்தையே பிடிச்சிக்க. நாம ஸ்மரணமே ராமான்ற 2 அக்ஷரம் கொண்ட நாமத்தை ஸ்மரணம் பண்ணாலே போதுமானது. எது? ராமான 2 அக்ஷரம் மட்டும் சொல்கிறதே போதுமானது. ஆனால் நடுவில் உன் வாயை பிடுங்க வருவாங்க, இடையூறு பண்ண வருவாங்க, தேவையில்லாத பேசுவாங்க. அவங்கள உன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவர்களை தட்டி கழிக்க முடியும், அவாய்ட் பண்ண முடியுமோ அப்படி அவாய்ட் பண்ணிட்டு ராமநாம சொல்லு. தடங்கல்கள் வரும், எந்த விதத்துலையாது. அந்த தடங்கள் மீறி தான் நீ ராமநாம சொல்லி ஆகணும், விடக்கூடாது. அந்தளவுக்கு நாமத்தில் ருச்சி உனக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா நிச்சயம் விட மாட்டீங்க. அந்தளவுக்கு நாம நிஷ்டையில் ஈடுபட்டால் விட முடியாது. முதல் நாமத்தை நம்ம பிடிச்சிப்போம், அப்புறம் நம்மளை பிடிச்சிப்போம், விடாது. ஆனால் ராம 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 நாமத்தை சொல்லுவோம். மாயை வெல்லுவோம், மனசு சந்தோஷத்தை அனுபவிப்போம். ராம 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 ராம. நம்மளுடைய குறுக்கிடுதல், நம்மளுடைய சொந்த மனப்பான்மை, நம்மளுடைய சொந்த இன்டர்பிரேஷன், இதெல்லாம் தான் இந்த நாமத்துக்கு தடங்களை விதிக்கிறதுக்கு காரணமே. நம்ம சொந்த கருத்துக்கள் உள்ள நுழைய விடக்கூடாது. ஒரே நிஷ்டை, ராமநாம நிஷ்டை. வேறு சொந்த கருத்துக்களுக்கும் சொந்த நினைவுகளுக்கும் திஸ் இஸ் நாட் பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட். திஸ் இஸ் நாட் பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட். ஒன்லி நாம சங்கீர்த்தனம். உதயமாகும்போது நாம சங்கீர்த்தனத்தோடு உதயமாகணும், பொழுது சாயும்போது நாம சங்கீர்த்தத்தோடு பொழுது சாயணும். அப்படி வாழ்க்கை அமைச்சிக்கணும். எப்பொழுதும் நாம சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். பகவானே வைகுண்டத்துலேருந்து விமானம் கொண்டு வந்து நம்மளை அழைச்சிட்டு போவோம். அதே சமயத்தில் இந்த லோகத்துலேயும் நமக்கு எல்லா சௌக்கியமும் ராமநாமம் வர்ஷிக்கும். வேறு எந்த வித டவுட்டும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். தொடர்ந்து ராமநாமம் சொல்லுவோம். தூக்கம் வர மாதிரி இருக்குது எனக்கு கூட, அப்படியே இருந்தால். ஆனால் ராமநாமம் சொல்லினே தூக்கம் வரக்கூடாது இல்லை, அது வரும்போது வரட்டும். நம்ம ராமநாமம் சொல்கிறத சொல்லினே இருப்போமே. தூக்கம் வந்தாலும் தூங்கி எழுந்தாவது பகவான் நாம தொடர்ந்து சொல்லுவோம். அவ்வளோதான். ராம 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 ராம. எந்த சுகதுக்கத்துக்கும் எந்த டென்ஷனுக்கும் ராம 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 ராமன்றது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த டென்ஷன்லையும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் ராமநாமத்தை விடக்கூடாது. அப்படின்றது மட்டும் கண்ணும் கருத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ராமநாமத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீ ராமநாம கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சர்வசார்மணி கி ஜெய். எங்கள் ரகசியத்தெல்லாம் சொல்லிடுன்னு சொல்லிட்டு கலைபுருஷனுக்கு கூட தூக்கத்தை கொடுக்குறான். இந்த தேவர்கள் எனக்கு தூக்கத்தை கொடுக்குறாங்க.
தேவர்கள் நம்மளுக்கு தூக்கத்தை கொடுக்குறாங்க, தேவர்கள் நம்மளை சொக்க வைக்கிறாங்க, கலிபுருஷன் நம்மளை மந்த புத்தி கொடுக்குறான் நாம சொல்ல விடாதபடி. ஆனாலும் ராமநாம ராம 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 ராமநாம நம்ம மந்த புத்தியை போக்கி நம்மளை சுறுசுறுப்புள்ளவனாக மாற்றிடும். ஆன்மீகத்தில் பக்தி அதிகரிக்க செய்ய முடியுது, ராம பக்தர் தலைக்கு செய்ய முடியுது. சரி, ஓகே. 103 ராம 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 ஸ்ரீராமநாமத்துக்கு ஜெயா. ராமநாமம் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது, எந்த வித டவுட்டும் கிடையாது. ராமநாமம் எப்பொழுதும் பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சரி, பற்றி பண்ணி ராம 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 ஸ்ரீராமநாம சிவத்துக்கு ஜெய், ஸ்ரீ சுவாமிக்கு ஜெய். ராம 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 சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ஸ்ரீ சுவாமிக்கு ஜெய். ராம ராம.